ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ண எல்லாருமே வந்து ஒரு நோட்டு ஒரு பென் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன ஒரு நோட்டாவது வச்சுக்கோங்க. இல்ல டைரி போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த டைரியில வந்து லாஸ்ட் பேஜஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம நாளைக்கு நம்ம டவுன்லைன்ஸ் வந்து நம்ம கேட்கறாங்க அப்படின்னா, நம்ம சஜஸ்ட் பண்றதுக்கு பேசிக்கா ஒரு சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா 1 வீக்ல மறந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்தோ இல்ல ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம டவுன்லைன்ஸ் கேட்கும்போது நமக்கு ரெஃபர் பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே நோட்டு, பென்னு கையில வச்சுக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ யார் யாருக்கு எந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு அண்ட் எந்த சப்ளிமெண்ட் எப்போ எடுக்கணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அசோக் சார் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் மெசேஜ்ல அஃபிஷியலா வந்து நம்ம ட்ரெயினரா இருக்காங்க. ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ஸ்க்கு. ஸோ அவங்க ஷேர் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து அப்கமிங் செக்ஷன்ல நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் உங்க டீம்ல யாராச்சும் ஜாயின் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிமைண்டர் கொடுத்து ஸோ அவங்களையுமே ஜாயின் பண்ண சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா எல்லா மீட்டிங்ஸுமே நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் வந்து இந்த இந்த மாதிரி ஸ்பெஷலா நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்பவாச்சும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ப்ராடக்ட் நாலேஜ்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ கிடைக்கக்கூடிய டைம்ல அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்க டவுன்லைன்ஸ் யாராச்சும் இன்னும் தெரியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிமைண்டர் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிசினஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்குமே வந்து இது சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து நார்த் இந்தியால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 60 to 70% வந்து ஃபுல்லாவே வந்து சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான். பட் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை தான் நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸே இல்லை. அதாவது மெடிசனுக்கோ சப்ளிமெண்ட்ஸ் கூட டிஃபரன்ஸே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த நம்ம கொஞ்சம் பேசியா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம 4 பேர் ஷேர் பண்ண முடியும். நமக்கு மெடிசனுக்கும் இல்ல சப்ளிமெண்ட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ், ஸோ நம்ம இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அசோக் சாரோட ஹெல்ப் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு விஷயமே வந்து கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சா வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு நம்ம 4 பேர் சஜஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அசோக் சார் வந்தத உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மீட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 செகண்ட். சார், அசோக் சார், சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். உங்க எனக்கு
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹேண்ட் டவுன் பண்ணுங்களேன். ஸோ அசோக் சார் வந்துட்டு உள்ள இருக்காரு, ஆனா அவரோட நேம் ஐடென்டிஃபை பண்ண முடியல என்னால. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மீட்டிங் வந்துட்டு ஃபுல்லா கவனிங்க. எல்லாருமே நோட்ஸ் வேணாம், நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட். ஹை டீம் லீடர்ஸ் பிரான்சன் டெபோ யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் லெஃப்ட் ஆயிக்கோங்க. ஓகேங்களா? நான் மீட்டிங் வந்து ரெக்கார்ட்ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜூம்ல வந்து ட்ரை பண்றேன். சாரி, யூடியூப்ல ட்ரை பண்றேன். லிங்க் கிரியேட் பண்ண முடிஞ்சா கிரியேட் பண்றேன். ஓகே, இதெல்லாம் நம்ம ஜூம்ல ட்ரை பண்ணது இல்லை நானு. ஸோ ட்ரை பண்றேன். ஸோ பிரான்சன் டெபோ ஜஸ்ட் லெஃப்ட் ஆகுங்க. ஏன்னா அசோக் சாரும் வெளியில தான் இருக்காங்க. உள்ள ஜாயின் பண்ண முடியல. முரளி பிரதராலையும் ஜாயின் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ ஒரு 5 மினிட்ஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பிரான்சன் டெபோ வந்து லெஃப்ட் ஆயிக்கோங்க. அண்ட் இப்போ டவுன்ஸ் இருக்காங்கன்னா ஜஸ்ட் அவங்கள ஹோல்ட் பண்ணி வைங்க. ஜாயின் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா அசோக் சார் இல்லாம மீட்டிங் கொண்டு போக முடியாது. ஸோ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் எல்லாருமே ஹேண்ட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. ஸோ அசோக் சார் வந்துட்டாங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அசோக் சார் வெல்கம் சார். உங்களோட டைம்ல வந்து எங்க டீமுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் அசோக் சார் வந்து ஃபுல்லா நமக்கு ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபுல்லா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நோட்ஸ் வச்சுக்கோங்க. நோட்ஸ் இல்லாம இருக்காதீங்க. கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. மோட்டிவேஷன்ஸ், ட்ரைனிங்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். பட் ப்ராடக்ட் நாலேஜ்ங்கிறது கிடைக்கும் போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் அசோக் சார் கண்டினியூ பண்ணுங்க சார். அப்படி ஓகே, ஃபைன். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு இல்லையா ஜெகன்? தெரியுது சார். தெரியுது. ஓகே. ஸோ வெரி குட் மார்னிங் எவ்ரிவன். நான் அசோக் பேசுகிறேன். வெஸ்டீஜில் சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற டெசிக்னேஷனில் இருக்கேன். என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில தான் என்னோட கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன்.
ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்தேன். பெஸ்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 11 இயர்ஸ் வேற ஒரு டைரக்ட் செல்லிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் ஹெல்த் கேர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதுக்கு அடுத்ததா வெஸ்டீஜ் ஜாயின் பண்ணி இப்போ நான் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட 6th இயர் வந்து இப்போ நான் துவங்கியிருக்கேன். வெஸ்டீஜில் சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அப்படிங்கிற டெசிக்னேஷன் நான் ஜாயின் பண்ணியிருந்தாலும் பட் சின்ஸ் இந்த ஹெல்த் கேர் இந்த ப்ராடக்ட் செக்மெண்ட்ஸ் வந்து நிறைய நாலேஜ் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக நானே டெவலப் பண்ண ஒரு மாடியூல் அதுதான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீம் பொறுத்த வரைக்கும் லைக் டபுள் கிரவுன் டைரக்டர் சரவணன் அவரோட டீம் பொறுத்த வரைக்குமே லைக் அந்த அந்த டைமுக்கு வந்து எல்லாருமே இருக்கிறத ரொம்பவே நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து 1000 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் அந்த மேபி லைக் நெக்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி நான் ஜாயின் பண்ணாதான் என்னாலே இன்னும் உள்ள வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் இது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதை பார்க்கும்போது. கிரேட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த ப்ரோக்ராம் இது வெல்னஸ் ட்ரைனிங் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த வெல்னஸ் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 1.25 மணி நேரம் செஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 நாள் இன்னைக்கும் சனிக்கிழமையும் வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 2 பகுதிகளாக இதை நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. என்ன நினைக்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், என் உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், நான் இப்போ ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கும்போது நான் எதுக்காக நான் ஆக்சுவலாக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும், இது ஏதோ ஒரு நோய் இருக்கிறவங்க இல்லை நோயாளிகள் அவங்களுக்கு நான் சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணால் போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ரெண்டாவது சப்ளிமெண்ட்ஸ் அடுத்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை எடுத்தால் சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நான் சப்ளிமெண்ட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது, ஒன்ஸ் ஒரு ப்ராப்ளம்காக இந்த சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுத்தேன், எத்தனை நாளில் குணமாகும்? ஸோ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க, எத்தனை நாளில் குணமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையா, நான் ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம்காக நான் இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன், இப்போ எனக்கு நல்லா இருக்கு, ஒரு 3 months நான் எடுத்துக்கிட்டேன், நல்லா இருக்கு, நான் ஏன் கண்டினியூ பண்ணணும்? அதான் நல்லா ஆயிட்டேனே, நல்லா ஆன பிறகு நான் ஏன் சப்ளிமெண்ட்ஸ் நான் கண்டினியூ பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுல ஒரு தயக்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இது 2 நாள் ட்ரைனிங்ல நான் மெயினா இந்த எல்லா விதமான சந்தேகங்களுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். அதை தவிர நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறதையுமே நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் வேணும், ஆரோக்கியம் வேணும். இந்த ஆரோக்கியத்தை பத்தின ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மாமனிதர் ஹிப்போக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவர் தான் முதல்ல மருத்துவம்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவர். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, லெட் தை ஃபுட் பி மெடிசன் அண்ட் மெடிசன் பி ஃபுட். உணவே மருந்து, மருந்தே உணவு. இதுதான் அவர் சொன்ன விஷயம். அப்ப உணவே மருந்து அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இந்த வெல்னஸ். அப்ப ஆக்சுவல் வெல்னஸ்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காலத்துல நம்ம உடம்புக்குள்ள நோய் வரக்கூடாது, அப்படியே நோய் வந்தாலும் அந்த நோயை முறியடிக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும். இதுதான் உண்மையான ஒரு வெல்னஸ். இந்த வெல்னஸ் மீன் நமக்கு என்ன தேவைப்படுது? உணவு தான் தேவைப்படும். அந்த உணவுல 2 விதமான ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்று மேக்ரோ நியூட்ரிஷன், இன்னொன்று மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி. மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படிங்கும்போது அதிக அளவில் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதாவது சர்க்கரை சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்பு சத்து. இந்த 4 ஊட்டச்சத்துக்களுமே நம்ம உடம்புக்கு நிறைய வேணும். குறைஞ்ச அளவில் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதுதான் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த 6 விதமான ஊட்டச்சத்துக்கள் இதுதான் உணவுல இருந்து நம்ம உடலுக்கு கிடைக்கணும். இப்ப இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள கிடைக்காத பொழுது என்ன ஆகும்? ஞாபக மறதி இருக்கும், நரம்பு தளர்ச்சி இருக்கும், மூளை செயல்பாடுகள் வந்து குறைய ஆரம்பிக்குது, சோர்வுத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும், எப்போதுமே ஒரு தடுமாற்றமான ஒரு மனநிலைக்குள்ள நம்ம இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன அறிகுறிகள் இதுதான் காலப்போக்குல சர்க்கரை நோயாக மாறுது, இதயம் சம்பந்தப்பட்ட நோயாக மாறுது, புற்றுநோயாக மாறுது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களாக மாறுது. அப்ப பலவிதமான நோய்களாக மாறுவதற்கான முக்கியமான ஒரு காரணமே இந்த ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை. பட் இன்னைக்கு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, வயசாயிடுச்சு, வயசானதுனால சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த நோயோடவே வாழ இப்போ கத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹெல்த்னா என்ன? ஒரு 2 கேள்வி நம்ம பார்க்கலாம். நோ டிசீஸ் மே நாட் மீன் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லி. நம்ம உடம்புல நோய் இல்லை அப்படின்னு நம்ம ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? மேபி இருக்கலாம். பட் ஹெல்த்தி டஸ் மீன் நோ டிசீஸ்.
அப்ப நம்ம உடம்பு எப்போதுமே ஆரோக்கியமா நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம உடம்புக்குள்ள நோய் வராமல் தடுக்க முடியும். ஸோ 2 கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியம், இந்த ஹெல்த் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ஹெல்த் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமுதாய ரீதியாக, சுற்றுப்புற சூழல் ரீதியாக, ஆன்மீக வழியில எப்படி பார்த்தாலும் நம்ம உடலுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா சந்தோஷம், சந்தோஷமான ஒரு மனநிலை, இதுதான் நமக்கு கிடைக்கணும். எப்ப அந்த சந்தோஷமான ஒரு மனநிலை கிடைக்குதோ அதுதான் உண்மையான ஒரு ஆரோக்கியம். அப்ப இந்த ஆரோக்கியம்ங்கிறது மற்றவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்க இதை உருவாக்க வேண்டியது, அதுதான் உண்மையான இந்த ஆரோக்கியம். ஸோ ஹெல்த்னா என்ன, வெல்னஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை இன்னும் நான் தெளிவா புரிய வைக்கிறேன். ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த பனிப்பாறை இதை நம்ம பார்க்கிறோம். கடல் மட்டத்துக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த பனிப்பாறை இது பெருசா இருக்குங்களா, சின்னதா இருக்குங்களா? இப்ப சில பேருக்கு இந்த பனிப்பாறை வந்து பெருசா தெரியும், சில பேருக்கு இந்த பனிப்பாறை வந்து சின்னதா தெரியும். அப்ப ஒவ்வொருத்தர் இது எப்படி பாக்குறாங்களோ அவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இது பெருசா சின்னதா அப்படிங்கறத அவங்க உணர முடியுது. ரைட். இப்ப இந்த பனிப்பாறை பொறுத்த வரைக்கும் இது கடல் மேல இது அப்படியே இந்த பனிப்பாறை வந்து மிதந்துக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதோட ரூட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆழமா அது உருவாக்கி இந்த பாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இருக்கு. அப்ப இந்த பனிப்பாறையோட உண்மையான சைஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப கடல் மட்டத்துக்கு மேலேயும் நமக்கு தெரியுது, கடலுக்கு கீழேயுமே ஒரு பெரிய பகுதி இருக்கு. இப்ப அதே கேள்விதான் நான் திரும்ப கேட்கிறேன். கடல் மட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய பனிப்பாறை இது பெருசா இருக்கா, இல்ல கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பனிப்பாறை இது பெருசா இருக்கா? இப்ப டெஃபினட்டா எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பனிப்பாறை இதுதான் பெருசா இருக்கு, கடல் மட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய பனிப்பாறை சின்னதா இருக்கு அப்படின்னு. இதுதான் 2 விதமா நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு நோன் ஃபேக்டர், இன்னொன்னு அன்னோன் ஃபேக்டர். நோன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன? நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம். நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய நோய்கள். சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கலாம், எலும்பு மூட்டு தேய்மானம் இருக்கலாம். இந்த மாதிரி நோய்கள் இது எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி யார் நமக்கு சொல்றாங்க? ஒரு டாக்டர் தான் சொல்றாரு. ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு சிம்டம் நம்ம தெரியும் பொழுது அப்ப டாக்டர் போய் பார்க்குறோம். அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க? இந்த பிளட் டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க. ஸோ இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு டெஸ்டோட ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி நமக்கு என்ன டிக்ளேர் பண்றாங்க? சுகர் வந்துடுச்சு, பிபி வந்துடுச்சு, இல்லை கேன்சர் வந்துடுச்சு, இல்லை ஜாயிண்ட் தேய்மானம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு சொல்றாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுத்த பிறகு நமக்கு ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரீட்மெண்ட். அப்போ ஒரு நோய் வந்த பிறகுதான் நமக்கு தெரியுது அந்த நோய்க்காக டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் இதுதான் ட்ரீட்மெண்ட். இதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப கண்ணுக்கு தெரியாத விஷயம் என்ன? இந்த நோய்கள் உருவாகிறதுக்கான ரூட் காஸ் அப்படின்னு சொல்லி சர்க்கரை நோய் இருக்கு, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு, புற்றுநோய் இருக்கு, நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு. இந்த மாதிரி நோய்கள் இதெல்லாமே எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு டாக்டரா இருந்தா தான் இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருமே இது கண்டிப்பா டாக்டராக முடியாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போறோம். அந்த வார்த்தைக்கு பேர் தான் ப்ரிவென்ஷன், வருமுன் காப்போம். இதை வருமுன் காப்போம் எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? நம்ம உடம்புக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுனால மட்டுமே இந்த அடிப்படை காரணங்கள் எதனால இந்த நோய்கள் உருவாகுதோ இதை வந்து தடுக்க முடியும். சோ ஒரு தடுப்புங்கிறது வந்து இது புத்திசாலித்தனமா, இந்த வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது புத்திசாலித்தனமா, இல்ல ஒரு நோய் வந்த பிறகு அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது புத்திசாலித்தனமாங்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுல கொடுக்கலாம். டைட்டானிக் இந்த படம் கண்டிப்பா நிறைய டைம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை அந்த பனிப்பாறை கடலோட மேல் பகுதியில் தட்டி இருந்தா நிறைய பேர் உயிர் படைச்சிருப்பாங்க. பட் கப்பலோட அடிப்பகுதியில் தட்டினதால என்ன ஆயிடுச்சு? தண்ணி உள்ள வந்து நிறைய பேர் செத்து போனாங்க. நம்ம ஹெல்த்தும் இந்த பனிப்பாறை ரெண்டுமே ஒண்ணுதான். இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டம், இந்த அடிப்பகுதின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த ப்ரிவென்ஷன், இந்த ப்ரிவென்ஷனை இதை நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து நம்ம போகக்கூடிய நிலை நோய் வந்த பிறகுன்ற ஒரு நிலை. ஒரு நோய் வந்துச்சு நம்ம டாக்டர் பார்க்க வேண்டியிருக்கோம், தென் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கோம். லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். பட் நிறைய பேர் நினைக்கிறாங்க சரி கொஞ்ச காலம் இந்த எடுத்துக்கிட்டால் இந்த மெடிசன்ஸ் எடுத்தா எல்லாமே சரியா போடும் நினைக்கிறாங்க. பட் இன்னி வரைக்கும் இந்த கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் கிடையாது. இதுதான் இந்த ஐஸ்பர்க் கான்செப்ட் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டயக்னோசிஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு.
ஒரு டாக்டர் கிட்ட போற இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா, உடனே என்ன சொல்றாரு, போயிட்டு எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் எடுங்க, இசிஜி எடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்குறாங்க. பெரும்பாலும் டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸை மட்டும் பார்த்து நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அதுல தவறுகளும் ஏற்படலாம். ஒரு காலத்துல நாடி பிடிச்சு பார்த்து சொல்லுவாங்க உடம்புல எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. இப்பெல்லாம் யாரும் அதெல்லாம் நாடி பிடிச்செல்லாம் பார்க்கறதே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே என்ன சொல்றாங்க, ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆன காலத்துல பாத்தீங்கன்னா டாக்டருக்கு நமக்கு 6 அடி டிஸ்டன்ஸ் தள்ளி தான் நம்ம உட்கார வச்சு நம்ம சொல்ற சிம்டம்ஸை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இன்ஃபேக்ட் உலகத்துல எந்த நாட்டுல டாக்டர்ஸோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்வே வந்து கொடுத்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 1000 நோயாளிகளுக்கு உலகத்திலே ஜெர்மனில தான் 4.3 டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதே இந்தியாவில் பாத்தீங்கன்னா 0.8 டாக்டர். அதாவது ஒரு டாக்டர் கூட இந்தியாவில் இல்ல. 1000 நோயாளிக்கு ஒரு டாக்டர். அப்ப இந்த டாக்டர் யாருக்கு முதல்ல வைத்தியம் பார்ப்பார்? நோயினால கஷ்டப்படுறவங்களா, இல்ல அதிகம் பாதிக்கப்பட்டவங்களா? நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு யார் பணம் செலவு பண்றதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த மருத்துவம். இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த 2 கேள்விக்கான பதில்கள். ஹூ ஷுட் டேக், யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும், எதுக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும். இந்த 2 கேள்விக்கான பதில் தான் இந்த 2 நாள் செஷன்ல நம்ம பார்க்க போறோம். அப்ப யார் சப்ளிமெண்ட் எடுக்குங்கிறதே நமக்கு வந்து புரியாம இருந்துச்சுன்னா, தெரியாம இருந்துச்சுன்னா, நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எப்படி நம்ம முதல்ல பயன்படுத்த முடியும், ஆர் மற்றவங்க நம்ம எப்படி சப்ளிமெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான நாலேஜை கொடுக்கறது தான் மெயினா இந்த 2 நாள் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 கேள்விக்கான பதில்கள் பிளஸ் உங்க மனசுல இருக்கக்கூடிய எத்தனை விதமான டவுட்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம். ரைட். இன்னைக்கு நம்ம லைஃபை பொறுத்த வரைக்குமே 3 டிஸ்டர்பிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. முதல் ஃபேக்டர்னா மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை. போதுமான அளவுக்கு நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? மசில் வந்து வீக் ஆகும். உடம்புல அங்கங்க ஃப்ராக்சர்ஸ் ஏற்படலாம். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உடம்புல எப்போதுமே எனர்ஜியே இருக்காது. உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். எப்போதும் மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். நோய் கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள நோயை ஏற்படுத்தலாம். இது எல்லாமே எதனால்னா ஊட்டச்சத்துக்களோட குறைபாடுகள் இருக்கிறதுனால. 2வது வயோதிகம். சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், கண் பார்வை கோளாறு, உடல் பருமன், நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி பலவிதமான நோய்கள் இது எல்லாமே 60 வயசுக்கு மேல வந்துட்டு இருந்து. நான் சொல்றது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. 60 வயசுக்கு மேல இந்த நோய்கள் வரதுனால பெரிய பாதிப்பு இருக்கானா? ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா மீதி இருக்கக்கூடியது ஒரு 15 வருஷம் 20 வருஷம். அந்த 15-20 வருஷம் அந்த நோயோட எப்படியாவது நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 60 வயசுக்கு மேல வர வேண்டிய நோய்கள் எல்லாமே இன்னைக்கு 40 வயசுல வர ஆரம்பிக்குது. அப்ப 40 வயசுல ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய அதே 15-20 வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு 60 வயசை தாண்டதே பெரிய விஷயமாக இன்னைக்கு மாறிட்டு வருது. ஒரு காலகட்டத்துல 100 வயசு வரைக்கும் எந்த நோய் இல்லாம வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறமா நோயோட ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் 90 ஆச்சு, 80 ஆச்சு, 70 ஆச்சு. இப்ப இருக்கக்கூடிய நிலைமை 60 தாண்டிட்டா பெரிய விஷயம் அப்படிங்கிற சூழ்நிலைக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 3வது முக்கியமான காரணங்கள்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். எத்தனையோ விதமான மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்ததுனாலுமே நம்ம உடம்புக்குள்ள நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்குது. நிறைய நோய்கள் இருந்தாலுமே நான் ஒரு 4 நோய்களை முக்கியமாக இந்த இடத்துல சொல்ல போறேன். 1 சர்க்கரை நோய், 2வது இதயம் சம்பந்தப்பட்ட நோய், 3வது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், 4வதா புற்றுநோய். ஏன் குறிப்பிட்ட இந்த 4 நோய்கள் நான் அசோக் சார் வாய்ஸ் கேட்கல. ஜிகான் பிரதர் அவருக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருங்களேன். ஓகே ஓகே.
இருக்கு முரளி, கோர்ஸ் இருக்கு. பட் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்க சார். ஓகே. லாஸ்டா எது வரைக்கும் வந்தது நான் கவனிக்கல. எந்த ஸ்லைடு வரைக்கும் வந்தது? அதுக்கு முந்தின ஸ்லைட். ஏஜிங் இது வரைக்கும் தான் வந்ததா? ஆமா. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்லைடு வரவே இல்லை. வரல. ஸோ ஏஜிங் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம் என்னங்கிறத பார்த்தோம். அடுத்ததா இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எத்தனையோ மாறி போயிடுச்சு. லைஃப் ஸ்டைல் மாறதுனாலே நிறைய நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்குது. எத்தனை நோய்கள் இருந்தாலுமே இந்த 4 நோய்களும் நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒன்று சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள். ஏன் இந்த 4 நோய்கள் நான் முக்கியமா சொல்றேன்னா, இந்த நோய்கள் இதுதான் இன்னைக்கு அதிகமாக மக்களை பாதிக்கக்கூடிய நோய்கள். இந்த நோய்கள் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? கிரானிக் டிசீஸ். கிரானிக் டிசீஸ்னா ஒன்ஸ் இந்த நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா லைஃப் லாங் இந்த நோய்கள் போகாது. டாக்டர் கிட்ட போறோம், சுகருக்கோ பிபிக்கோ இல்ல கேன்சருக்கோ ஏதோ ஒரு மெடிசின்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மெடிசின்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள என்ன ஆயிருக்கணும்? அந்த நோய் குணமாகி இருக்கு. இல்ல மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மெடிசின்ஸ் எடுத்திருந்தா கூட அதுக்கப்புறமாச்சும் அந்த நோய் குணமாகி இருக்கணும். பட் என்னைக்காவது டாக்டர் உங்க சர்க்கரை நோய் குணமாயிடுச்சு, மெடிசின்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸும் வேலை செய்யணும்னா நம்ம உடல் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் முழுமையாக வேலை செய்யும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் எனக்கு நீங்க மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ அனுப்பும்போது கேட்குறீங்க, இந்த மாதிரி எத்தனை நாள நோய் குணமாகும், சப்ளிமெண்ட் எடுத்தா எத்தனை நாள் எடுக்கணும், எவ்வளவு நாள நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோய் குணமாக்குறதுக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை நம்ம எவ்வளவு தூரம் கொண்டு வரோம். அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த நோய்களை நம்ம உடல் வெளிப்பட முடியும். இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்களுக்கான ஒரு சட்டம் இருக்கு. இந்த சட்டத்துல செக்ஷன் J41 அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் என்ன சொல்றாங்க? 51 விதமான நோய்களை வாழ்நாள்ல குணப்படுத்த முடியாதுன்ட்டு ஆல்ரெடி டிக்ளேரே பண்றாங்க. அப்ப இந்த நோய்கள் இதுல எதுவுமே நம்ம வெளில வரணும் அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தா தான் முடியும். அதனால்தான் நம்ம லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸ்குள்ள இருக்கு. இந்த 3 ஸ்டேஜஸ்ல முதல் ஸ்டேஜ் அப்படின்னா ஹெல்த், ஆரோக்கியம். இன்னைக்கு ஒரு 30 வயசு வரைக்கும் தான் மேக்ஸிமம் இந்த ஹெல்த் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஹெல்த்தியா இருந்தா வெல்னஸ் இதுவும் நமக்கு கிடைக்கக்கூடியது. அந்த 30 வயசு தாண்டின பிறகு 2 ஸ்டேஜுக்குள்ள தான் நம்ம லைஃப் ஓடிட்டு இருக்கு. ஒன்னு என்ன சொல்றோம்னா ப்ரீ இல்னஸ். ப்ரீ இல்னஸ் அப்படின்னா நோய் வருவதற்கு முன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ். யார் அதுக்குள்ள இருக்காங்க? 70% மக்கள் இந்த ப்ரீ இல்னஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன், என் உடம்புல நோய் இல்லை, பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஒரு 30% மக்கள் தான் டிசீஸ் பீரியட்ல இருக்காங்க. அதாவது ஒரு நோய் வந்த பிறகு இருக்கக்கூடிய மக்கள் 30%. யோசிச்சு பாருங்க, நம்ம சப்ளிமெண்ட்ஸ் முதல்ல யார்கிட்ட மூவ் பண்றோம் அப்படின்னு. 70% மக்கள்கிட்ட மூவ் பண்றோமா இல்ல 30% மக்கள்கிட்ட மூவ் பண்றோமா? மேக்சிமம் 30% மக்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்டே கொண்டு போறோம். ஏன்னா யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு நோய் இருக்கு, எனக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கும்பொழுது அங்க அவங்கள்ட்ட நம்ம ஏதாவது பேசி இந்த ப்ராடக்டை மூவ் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறோம். அப்ப நல்லா இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ப்ராடக்டை மூவ் பண்ண முடியல அப்படின்னா பிகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய நம்பிக்கை இந்த பிலீஃப் சிஸ்டத்தை முதல்ல நம்ம மாற்றணும். அதை நம்ம மாற்றினாதான் நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் முதல்ல யாருக்காக அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நோய் வரத்துக்கு 2 காரணங்கள் தான். முதல் காரணம்ங்கிறது என்ன? ஸ்ட்ரெஸ், அழுத்தங்கள், உடல் ரீதியான அழுத்தம், மன ரீதியான அழுத்தம், சமுதாய ரீதியால ஏற்படக்கூடிய பாதிப்பு, சுற்றுப்புற சூழல்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இந்த 4 விதமான அழுத்தங்கள் இதுதான் இன்னைக்கு சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், தைராய்டு, கேன்சர் இந்த மாதிரி நிறைய நோய்கள் வரதுக்கான முக்கியமான காரணம். 2வது என்ன பார்க்குறோம்? டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ்னா என்ன? நச்சுப்பொருள்கள். எதெல்லாம் நச்சுப்பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள அளவுக்கு மீறி போகுதோ அது எல்லாமே நச்சுப்பொருள்கள். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் இது நம்ம உடம்புக்குள்ள போகிறதுனால தான் இன்னைக்கு பெரும்பாலான நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள உருவாகுது. இந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புக்குள்ள எப்படி போகும்னா, நம்ம ஆரோக்கியமாக உயிர் வாழறதுக்கே 3 விஷயம் தான் தேவை. நல்ல காற்று, நல்ல தண்ணீர், நல்ல உணவு. இது 3 எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர இன்னைக்கு சின்ன வயசுலயே ஆரம்பிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள்.
சிகரெட், புகையிலை, ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரியான ஹேபிட்ஸ். அதே போல செல்ஃப் மெடிகேஷன் நம்மளே மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு ஏதோ ஒரு மெடிசன் வாங்கி நம்ம போட ஆரம்பிக்கிறோம். இந்த ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே என்ன சொல்றோம்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஏன் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்? காரணம், இது எதுவுமே நம்ம கண்ட்ரோல்குள்ள கிடையாது. நம்ம போய் நீங்க காத்த மாற்ற முடியாது, நம்ம போயிட்டு இன்னைக்கு தண்ணீரை மாற்ற முடியாது, நம்ம உணவு தயாரிப்பு முறைகளை வந்து இன்னைக்கு நம்ம போய் மாற்ற முடியாது. ஸோ நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த காத்து, தண்ணீர் அண்ட் உணவு. பட் சில விஷயங்கள் நம்மளே நம்ம உடம்புக்குள்ள ஏற்படுத்திக்கிட்டது, அதுதான் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். நம்ம உணவு இன்னைக்கு வெறும் பசிக்கு ருசிக்காக மட்டுமே இருக்கே தவிர முழுமையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவாக இன்னைக்கு நம்ம எடுக்கிறது இல்லை. இரண்டாவது, உடல் பருமன். அதிக உடல் எடை இருந்தாலுமே நம்ம உடம்புக்குள்ள நோய்கள் வரலாம். தூக்கம், ஒரு நாளைக்கு 7 to 9 மணி நேரம் நமக்கு தூக்கம் வேணும். இந்த தூக்கம் இல்லைன்னா என்ன ஆகுது? வயோதிகத்தன்மை வளர ஆரம்பிக்கும். 4வது, பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, எந்த விதமான எக்ஸசைஸ் எதுவுமே இல்லை. இதுவும் நோய் உருவாகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். மேபி இந்த கொரோனா டைம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்னைக்கு நம்ம பெரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னா கூட, பட் ஸ்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல நம்ம ஏதாவது வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணும்பொழுது அது நம்ம ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம். யோசிச்சு பாருங்க, இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இதுக்குள்ளதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஃபேக்டர்ஸ்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கனால தான் நான் சொல்ற காரணம், அந்த 70% மக்கள் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆல்ரெடி ஏதோ ஒரு நோய்க்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு நோய் வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் அந்த 2 ஸ்டேஜுக்குள்ளதான் நம்ம லைஃப் இருக்கு. ஒன்னு நோய் வந்த பின், இல்லைன்னா நோய் வருவதற்கு முன் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, ஒரு நோய் வந்த பின் அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? இன்னைக்கு ஒரு நோய் வந்துச்சா, டாக்டர் கன்சல்ட் பண்றோம், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ட்ரீட்மெண்ட்ல 2 விஷயங்கள் நமக்கு ஏற்படக்கூடியது. ஒன்னு என்ன சொன்னா, அடிக்ஷன். அடிக்ஷன்ங்கிறது என்ன? அடிமைப்படுத்துதல். the more you use, the more you lose. ஒன்ஸ் மெடிசன்ஸ் தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோமா அந்த அடிமைப்படுத்தல் தன்மையும் இந்த இடத்துல அதிகமாகுது. இரண்டாவது, டிபெண்டன்ஸ், சார்ந்து இருக்கக்கூடிய நிலை. the more you use, the greater the dependence. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த தலைவலிக்கு போடுற மாத்திரை, இல்லை சளிக்கு போடுற மாத்திரை, இது எல்லாமே அவங்க ஹேண்ட்பேக்ல ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. உடம்பு முடியல, டக்குனு உடனே ஒரு மாத்திரை எடுத்து போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த சார்ந்து இருக்கக்கூடிய நிலை இதுவும் அதிகமாகுது. இந்த 2 காரணங்களால பார்க்கும்போது லாங் டேர்ம்ல அந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது மெடிசன்ஸ்ல எத்தனை விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இதுவும் நமக்கு ஏற்படக்கூடியது. ஒரு ஸ்பார்லினா, கடல் பாசி உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க அப்படின்னா அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு. அதே டாக்டர் பக்கமா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா கண்ணை மூடிக்கிட்டு அந்த மெடிசன்ஸை வாங்கி நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கும். அப்ப அந்த மெடிசன்ஸ் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதனால எத்தனையோ விதமான பாதிப்புகள் நமக்கு ஏற்படக்கூடியது. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விதமான பாதிப்புகள் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க? உலகத்துல ஒரு நாளைக்கு 2,25,000 பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் போறதுனால மட்டுமே. தவறான மருத்துவம், தவறான சிகிச்சை, தவறான பழக்க வழக்கங்கள், இதனால ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இன்னைக்கு எத்தனை விதமான மருத்துவ முறைகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டர்ன் மெடிசன், அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இருக்கு, ஆயுர்வேதா இருக்கு, நேச்சுரோபதி இருக்கு, யோகா இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, சித்தா இருக்கு. இத்தனை விதமான மருத்துவ முறைகள் இன்னைக்கு இருந்தாலும் இந்த மருத்துவ முறைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பணம் செலவு பண்ணாமல் இந்த மருத்துவம் நமக்கு கிடைக்காது. 40 வயசு இருக்கக்கூடிய நபர், அவர் வேலைக்கு போயிட்டு அவர் உழைச்சாதான், சம்பாதிச்சாதான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் காலையில வேலைக்கு போறாரு, ஈவினிங் ஐசியூல போய் அட்மிட் ஆகிறாருன்னு வச்சுங்க. இப்போ ஐசியூல போய் அட்மிட் ஆன பிறகு என்ன ஆகும்? ஐசியூல இருந்து ரெக்கவர் ஆகணும், திரும்ப வார்டுக்கு வரணும், வார்டுல இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும். அப்ப ஐசியூல இருந்து வார்டுக்கோ வீட்டுக்கு வரத்துக்குள்ள பல லட்சங்கள் ஏற்கனவே காணாமல் போயிருக்கும். அப்போ ஒரு நோய் ஒரு நபருக்கு வந்துடுச்சு, அதுவும் அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய நபருக்கு ஒரு நோய் வந்துடுச்சு, சர்க்கரை நோய் இருக்கலாம், இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கலாம், புற்றுநோய் இருக்கலாம், எந்த நோய் வந்தாலுமே சரி, லைஃப் லாங் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய் அது. அப்ப என்ன ஆகுது? ஒரு பக்கம் பொருளாதாரம் பாதிக்கப்படுது. இந்த பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது இந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டா பாதிக்க ஆரம்பிக்கும். சோ ஒரு நோய் அப்படிங்கிறது ஒரு தனிநபரை பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது, ஒரு குடும்பத்தையும் முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது, நோய் வருவதற்கு முன் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வரும்? ஏன்னா ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிறது என்ன? யாருக்கு, எப்போ, எந்த வயசுல, எப்படி, எந்த மாதிரியான நோய் வருங்கிறது யாராலையுமே உணர முடியாது. அதுதான் இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த கொரோனா வைரஸ்க்கு சொல்றோம் இல்லைங்களா, 2 to 14 நாட்களுக்குள்ள இந்த வைரஸ் உடம்புக்குள்ள வளருது அப்படின்னு சொல்லி, அதுதான் இன்குபேஷன் பீரியட். அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ள ஒரு நோய் வரணும் அப்படின்னா
அது ஏற்கனவே படிப்படியாக நம்ம உடம்புக்குள்ள வளர ஆரம்பிக்குது. ஒரு சர்க்கரை நோயோ, இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ, ஒரு புற்றுநோயோ, ஏதோ ஒரு நோய் நம்ம உடம்புக்குள்ள வரதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ஆகும். அப்ப அந்த 30 வருஷம், 40 வருஷம் அந்த நோய் நம்ம உடம்புக்குள்ள வந்துடுச்சுன்னா, அதன் பிறகு அந்த நோயை குணப்படுத்தினா இன்னொரு 30, 40 வருஷம் ஆகும். படிப்படியா தான் அது நம்ம உடம்பை விட்டு வெளியில நம்ம தள்ள முடியும். ஆனா என்ன நினைக்கிறாங்க, நான் 1 மாசம் எடுத்துக்கிட்டேன், 3 மாசம் எடுத்த உடனே எனக்கு எல்லாமே பெர்மனன்ட்டா குணமாயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 27% மக்கள், இந்தியாவோட பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னு தெரியும். அந்த பாப்புலேஷன்ல 27% மக்கள் ப்ரீ இல்னஸ்ல இருக்காங்க. அதுவும் யாரு? நான் எல்டர்லி. இப்ப நான் எல்டர்லி என்ன அர்த்தம்? 30ல இருந்து 50 வயது. சோ 30ல இருந்து 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க தான் இன்னைக்கு முக்கியமா ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்குள்ள இருக்காங்க. 45% குடும்பத்துல ஒருத்தருக்கு, அது 30 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு பாதிப்புல ஏற்கனவே இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம உடல் நமக்கு சின்ன சின்ன அறிகுறிகளாக காமிச்சிட்டே வருது. சாப்பிட பிடிக்கல, பசி இல்ல, தூக்கம் இல்ல, பாடி வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது, தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, உடம்புல அங்கங்க கட்டிகள் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அறிகுறிகள் வர ஆரம்பிக்குதுன்னா இது நம்ம உடம்புக்குள்ள ஏற்கனவே இந்த ப்ரீ இல்னஸ் ஏதோ ஒரு பாதிப்பு உருவாக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நம்ம கவனம் செலுத்தாம விட்டுட்டோம்னா அடுத்தது வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் லிவர் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும், மூளை டேமேஜ் ஆகும், ஹார்ட் டேமேஜ் ஆகும், உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளாக தொடர்ந்து டேமேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டேஜ்ல நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய கரெக்டான விஷயங்கள் நம்ம கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கட்டம் அதுதான் மரணம் அப்படிங்கிற ஒரு கட்டம். இன்னைக்கு நோய் வருவதற்கு முன் நம்ம இருந்தாலும் சரி, இல்லை நோய் வந்த பின் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. எதெல்லாம் நீ கேள்விக்குறியா மாறிடுச்சு? முதல்ல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம், இது கேள்விக்குறியாயிடும். 2வது நம்ம ஆரோக்கியம், தொடர்ந்து பல ஆண்டுகளாக நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறதுனால நம்ம ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. 3வது மன அழுத்தம் அதிகமாகும். எத்தனையோ கனவுகள், லட்சியங்கள் நம்ம வச்சிருப்போம். இந்த கனவுகளை இன்னைக்கு அடைய முடியாத ஒரு கண்டிஷன்ஸ்குள்ள நம்ம வாழ்க்கை இன்னைக்கு போகுது. அப்ப ஓவராலா இன்னைக்கு இந்த லைஃப் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. ஒருத்தர் வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படிதான் இன்னைக்கு நம்ம லைஃப் வந்து முழுக்க முழுக்க ஓடிட்டு இருக்கு. அப்ப இந்த கேள்விக்குறியை மாற்றணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஒன்னே ஒண்ணுதான், செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு எதுக்காகனா ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம உடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பும் 2 விஷயங்கள் தான் நம்ம கொடுக்கணும். ஒன்னு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும். 2வது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் இது திரும்ப ரீபேலன்ஸ் ஆகணும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க என்னைக்குமே அவங்க மெடிசன்ஸை நிறுத்தினதும் இல்லை, சர்க்கரை நோய் குணமானதும் இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்னேன். காரணம் என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் மெடிசன்ஸ், இந்த மெடிசன்ஸ்க்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்த முடியாது, உடம்புல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸை ரீபேலன்ஸும் பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்க வாழ்நாள் முழுக்க அதே ஆரோக்கியத்தோட வாழணும் அப்படின்னா நம்ம கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே சொல்யூஷன் வெஸ்டீஜ்ங்கிற நிறுவனம் நம்ம கொடுத்திருக்கிற இந்த செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கு. இந்த கோடிக்கணக்கான அணுக்களுக்கு என்ன வேணும்னா ஊட்டச்சத்துக்கள் வேணும். இந்த ஊட்டச்சத்துக்கள் எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம எடுக்கக்கூடிய உணவுல தான் இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அப்ப அந்த ஒரு பேலன்ஸ், அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சால் மட்டுமே நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஏன்னா நம்ம உடல் உருவாகிறதே இப்படிதான். ஒரு செல் அப்படிங்கிறது கோடிக்கணக்கான செல்களா மாறும்போது திசுக்களாக மாறும். இந்த டிஷ்யூஸ் எல்லாமே உடல் உறுப்புகளாக மாறும். இந்த உறுப்புகள் எல்லாமே வேலை செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் முழு மனித உடல். ஸோ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த செல்கள் பழுதடைய ஆரம்பிக்கும் போது நம்ம ப்ரீ இல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள போறோம். இந்த செல்கள் இறந்து போச்சுன்னா நோய் வந்த பின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம போறோம். ஸோ இந்த செல்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா இந்த 5 தூண்களால மட்டும்தான் முடியும். இந்த 5 தூண்கள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல் தூண் டீடாக்சிஃபிகேஷன், அதாவது நச்சுத்தன்மை நீக்கம். 2வது தூண் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள். 3வது தூண் ஃபிட்னஸ், சரியான உடல் எடையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். 4வது நம்ம பாடி சிஸ்டம். நம்ம பாடி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸுமே கரெக்டா வேலை செய்யணும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டா வேலை செய்யணும் அப்படின்னா அதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் அவசியம். அப்போ இந்த 5 தூண்கள், இந்த 5 தூண்களால மட்டும்தான் வாழ்நாள் முழுக்க நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும்.
சரி, அப்ப இந்த 5 தூண்கள் நமக்கு அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்ப இந்த 5 தூண்களும் நமக்கு ஏதோ வருஷத்துல ஒரு நாள் இல்ல 5 வருஷத்துல ஒரு நாள் அப்படி கிடைச்சா போருமா? நிச்சயமா இல்ல. ஒரு நாளும் நமக்கு கிடைக்கும். ஒரு நாளும் கிடைக்கணும் அப்படிங்கும்போது சரி ஒரு வருஷம் 2 வருஷம் மட்டும் எடுத்துக்கிட்டா போருமா? அதுவும் இல்ல. டெஃபினட்டா லைஃப் லாங் இந்த 5 தூண்கள் இதால மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். சோ அதுதான் என்ன சொல்றோம், இந்த ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஹெல்த் நமக்கு வேணும் அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னா இந்த 5 தூண்களுக்குள்ளதான் நம்மளுடைய ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இத்தனை ப்ராடக்ட்ஸும் இருக்கு. இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யார் முதல்ல எடுக்கணும்னா அந்த 70% மக்கள் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், உடம்புல நோய் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்க முதல்ல எடுக்க வேண்டியதான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். இது எல்லாமே என்ன சொல்றோம், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இது நோயாளிகளுக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடையாது. இது எதுவும் ஒதுக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ். அப்ப நோய் வந்த பின் இருக்கிறவங்க சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஆயுஷ் சாந்தி ப்ராடக்ட்ஸ். ஆயுஷ் சாந்தி அப்படின்னு பார்க்கும்போது ஆயுர்வேதாவை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது இந்த ப்ராடக்ட்ஸ். ஆயுஷ் சாந்தி கூட சேர்ந்து ஹெல்த் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கணும். இத்தனை விதமான ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு வெஸ்டீஜ்ல இருக்கிறதுனால, இன்னைக்கு வெஸ்டீஜ் ஒரு பெஸ்ட் ஹெல்த் கேர் கம்பெனியா இருக்கிறதுனால தான் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசெட்டிக்கல் கம்பெனி வெஸ்டீஜ் அப்படிங்கிற அவார்ட் 2017-18 இந்த 2 ஆண்டுகள் நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 2 கேள்விக்கான பதில் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கேள்வி என்னன்னா, டாக்டரை கன்சல்ட் பண்ணாம நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கான பதில். ரெண்டாவது, ஆல்ரெடி மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த மெடிசனை நிறுத்துங்க, சப்ளிமெண்ட்டை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த 2 கேள்விக்கான பதில்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இன்னைக்கு நம்ம ஹெல்த் அப்படின்னு பொறுத்த விஷயமே இன்னைக்கு உலகத்துல 2 தான் இருக்கு. ஒன்னு என்ன சொல்றோம், பார்மசூட்டிக்கல், இன்னொன்னு நியூட்ராசெட்டிக்கல்ஸ். ஒரு பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன, மெடிசன்ஸ். அந்த மெடிசன்ஸ் எல்லாமே என்னன்னா சைட் ஸ்பெசிபிக்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் போய் வேலை செய்யும். தலைவலிக்குது மாத்திரை போட்டீங்களா, தலைவலியில மட்டும்தான் போய் வேலை செய்யும். வயிறு வலிக்குது மாத்திரை போட்டீங்கன்னா வயிறுல மட்டும்தான் போய் அது வேலை செய்யும். அதனால தான் அது சைட் ஸ்பெசிபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது என்ன, எல்லாமே ரசாயனங்கள் கலந்த ஒரு விஷயங்கள். சரி, இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா நியூட்ராசெட்டிக்கல்ஸ். இந்த நியூட்ராசெட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம உடலுக்கு செல்களுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதை முழுமையாக கொடுக்கக்கூடியதான் இந்த நியூட்ராசெட்டிக்கல்ஸ். இந்த நியூட்ராசெட்டிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா செல் லெவலையும் போய் வேலை செய்யும். இப்ப மெடிசன் செல் லெவலில் போய் வேலை செய்யாது அப்படிங்கிறது இல்லை. மெடிசன்ஸா இருந்தாலும் நியூட்ராசெட்டிக்கல்ஸ் எல்லாமே செல்ஸ்ல தான் போய் வேலை செய்யும். ஆனா ஊட்டச்சத்துக்கள் பொறுத்த வரைக்கும் இதை ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுனால தான் இதை நியூட்ராசெட்டிக்கல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் இன்னைக்கு 2 விதம், ஒன்னு பார்மசூட்டிக்கல், இன்னொன்று நியூட்ராசெட்டிக்கல். இப்ப யார் இதை படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். டாக்டர்ஸ் இவங்க தான் பார்மசூட்டிக்கல்ஸ் பத்தி படிக்கிறாங்க. ஸோ ஒரு பார்மசூட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் அந்த மெடிசன் என்ன, எந்த நோய்க்கு என்ன மெடிசன் கொடுக்கணும், அந்த மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும், இது எல்லாமே படிக்கக்கூடியதான் டாக்டர்ஸ். டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சப்ஜெக்ட்ல இந்த நியூட்ராசெட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களே விருப்பப்பட்டு படிச்சாதான் உண்டு. எப்போ ஒரு டாக்டரோட சப்ஜெக்ட்ல இந்த நியூட்ராசெட்டிக்கல்ஸ் அப்படிங்கிறது இல்லையோ, ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் நான் சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப டாக்டர் போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க, டாக்டர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது, இதனால உங்களுக்கு ஆபத்து தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு இதை பத்தி தெரியாது. ரெண்டாவது, நம்ம என்ன படிக்கிறோம், நியூட்ராசெட்டிக்கல்ஸ் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஊட்டச்சத்துனா என்ன, அந்த ஊட்டச்சத்துனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, இதுதான் நம்ம படிக்கிறோம். அப்ப நம்ம யாரா மாறக்கூடாது, டாக்டரா மாறக்கூடாது. அப்போ ஆல்ரெடி டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸை நிறுத்துங்க, நான் கொடுக்குற சப்ளிமெண்ட்டை மட்டும் சாப்பிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணக்கூடாது. மெடிசன்ஸோட சேர்ந்து தான் சப்ளிமெண்ட்ஸையும் எடுத்தாகணும். அப்ப இது 2மே எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கலாம். இல்ல நான் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்குமே அப்படின்னு யோசிக்கலாம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒரு மருத்துவம் இது கரெக்டா வேலை செய்யணும்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அப்ப அந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த நியூட்ராசெட்டிக்கல்ஸ், சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த கோட்டை தாண்டி நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது, அவங்க இந்த கோட்டை தாண்டி இந்த பக்கமும் வர வேண்டிய அவசியமே இல்லை. சப்ளிமெண்ட்ஸோட மெடிசன்ஸோட சேர்த்து சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுது, ஓவர் பீரியட் ஆஃப் டைம்
நம்ம உடல் பழையபடி ஆரோக்கியமா மாற 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 அந்த மெடிசன்ஸோட தேவை குறையும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த மெடிசன் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பட் இதை நம்ம டிசைட் பண்ண முடியாது, டாக்டர்ஸ் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த 2 கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும். இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசெட்டிக்கல் அண்ட் பர்சனல் கேர் கம்பெனி வெஸ்டீஜ் அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் பிராண்ட் கன்சல்டிங் கார்பரேஷன் இவங்களும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை விஷயங்கள் இது எல்லாமே அந்த முதல் கேள்விக்கான பதில் தான். யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா யார் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம்னா இந்த சப்ளிமெண்ட்ஸை நோய்க்காகவும் நோயாளிகளுக்காக மட்டுமே நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா ஹெல்த்ங்கிறது ஒரு தனி நபருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம். அதனாலதான் இதை புரிய வைக்கிறதுக்கே நான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன். இதை புரிஞ்சிச்சுன்னா தான் சப்ளிமெண்ட்ஸ் யாருக்காக அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது நான் சொல்லக்கூடிய சப்ஜெக்டை உங்களால புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளுடைய என்டையர் ஹெல்த் கேர் போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் அந்த ப்ராடக்ட்ஸை ஒரு கேட்டகரியா பிரிச்சிருக்கும். கார்டியோ கேர், கிளைசமிக் ஹெல்த், போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த், இம்யூனிட்டி பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த கேட்டகரி இந்த ப்ராடக்ட் இருக்கா, அப்போ இதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நாலேஜ் அதுலேருந்து கிடைக்கும். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, அதுலேருந்து நம்ம என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் நம்ம கிடைக்குங்கிறது தான் இனிமேல் வரக்கூடிய செஷன் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வெஸ்டீஜ்ல பிரைம் அப்படிங்கிற கேட்டகரி. பிரைம் அப்படின்னாலே என்ன, பிரீமியம் ப்ராடக்ட்ஸ். இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய சயின்டிபிக் ரிசர்ச்சஸ் இருக்கு, கிளினிக்கல் ஸ்டடிஸ் இருக்கும். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு த்ரூ வெஸ்டீஜ் கொண்டு வரணுங்கிறனால தான் 2016 இந்த பிரைம்ங்கிற ஒரு கேட்டகரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது krill ஆயில். krill அப்படிங்கிறது இறால் போன்ற ஒரு மீன் வகை. இந்த krill எங்க உயிர் வாழுதுன்னா அண்டார்டிக் கடல் தான் மெயினா இந்த krill உயிர் வாழும். குளிர்ந்த பகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த krill வந்து உயிர் வாழுது. இந்த krill-க்குள்ள பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு இருக்கு. அதே போல DHA, EPA சொல்லக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதுல இருக்கு. அண்ட் ஆஸ்டசாந்தின்ங்கிறது என்ன, ஒரு சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்மெண்ட். இந்த முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கனால krill ஆயில் எதுக்காகலாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். காக்னிட்டிவ்னா நம்ம மூளையோட செயல்பாடுகள், புத்திசாலித்தனம், புத்தி கூர்மை, தெளிவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, தெளிவாக பேசக்கூடிய ஒரு தன்மை, ஞாபக சக்தி, இது எல்லாமே என்ன சொல்றோம், காக்னிட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காக்னிட்டிவ் பவர் கொடுக்கக்கூடியது மூளையோட செயல்பாடுகளை பெட்டரா கொண்டு போகிறதுக்காக krill ஆயில் எடுத்து வரலாம். krill ஆயில் எடுக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. krill ஆயில் எடுக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்கும். பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய ஒமேகா இது கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்குது. krill ஆயில் எடுக்கிறதுனால புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இதுல உண்டு. krill ஆயில் எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்லீப், அந்த ரெஸ்ட் கிடைச்சிச்சுனால நம்ம பாடி இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கம், இந்த வீக்கம் வராமல் தடுக்கக்கூடியது krill ஆயில். அதே போல krill ஆயில் எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். லிவர்ல அதிகமாக கொழுப்பு போய் சேர்றதுனால லிவர் ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்கும். அந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன்ஸ்ல krill ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா krill ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ krill ஆயில் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல், சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூலை முழுங்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனடியாக கேப்சூலை எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம ப்ராடக்ட்ஸை பார்க்க போறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய டோசேஜ் எல்லாமே ஒரு நாள் கணக்குக்கான டோசேஜ். ஒரு நாள் கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் அப்படின்னா அட் அ டைம் 2 கேப்சூல் போடலாம். காலையில ஒன்று, நைட் ஒன்று அப்படி போடலாம். இல்லை காலையில ஒன்று, மதியம் ஒன்று அப்படி எடுத்துக்கலாம். இல்லை மதியம் ஒன்று, நைட் ஒன்று அப்படியும் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் எடுக்கலாம். நான் சொல்லக்கூடிய கணக்கு எல்லாமே ஒரு நாளைக்கான கணக்கு தான். ரெண்டாவது, சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லாமே 12 வயசு மேலதான் ரெக்கமெண்ட் பண்ணும். சில சப்ளிமெண்ட்ஸ் 6 வயசுலேருந்து கொடுக்கலாம். ஸோ krill ஆயில் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய அந்த கிளினிக்கல் ஸ்டடிஸ் 6 வயசுலேருந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுது. முக்கியமா குழந்தைங்களுக்கு அந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக krill ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் எடுக்கணும், சாப்பிட்ட பின்னாடி தான் எடுக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா எந்த விதமான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. சாப்பாட்டுக்கு முன்னாடியும் எடுக்கலாம், சாப்பிட்ட பின்னாடியும் எடுக்கலாம். 1 மணி நேரம் கேப் மட்டும் தான் கொடுக்கும். இவ்வளோ நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா ஒரு மெடிசனா இருந்தா தான் பிஃபோர் ஃபுட், ஆஃப்டர் ஃபுட் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதற்கு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ட்டு தனியா சாய்ஸ் அப்படிங்கிறலாம் எதுவுமே கிடையாது. இது ஒவ்வொருத்தரோட கன்வீனியன்ஸை பொறுத்த விஷயம். எம்டி ஸ்டொமக்ல
உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, எம்டி ஸ்டொமக்ல எடுங்க. எம்டி ஸ்டொமக்ல எடுத்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, வயிறு ஒரு மாதிரி உபசமா இருக்கு, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னா சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வாங்க. ஸோ எப்படி உங்க கன்வீனியன்ஸ் இருக்கோ அதுபடி எடுத்துட்டு வந்தாலே போதும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பயோட்டிக்ஸ். இந்த காம்பயோட்டிக்ஸ் ஏன் அவசியம்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை முக்கியமான ஒரு காரணம். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் வந்து வெளிரி போகுது, இல்ல ஸ்கின்ல வந்து வீக்கம் ஏற்படக்கூடியது, சிராய்ப்புகள் ஏற்படக்கூடியது, ஸ்கின்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அயன், ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12, பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் A, ஜிங்க், விட்டமின் K, விட்டமின் C, இத்தனை விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை தான் இதுக்கு மெயின் காரணம். ரெண்டாவது நகம். நகம் கரெக்டா வளர மாட்டேங்குது, ஷேப் இல்ல, உடஞ்சி போகுது. இதுக்கு அயன், விட்டமின் B12 புரோட்டீனோட டெஃபிஷியன்சி காரணம். தலைமுடி கொட்ட ஆரம்பிக்குது, முடி கால்கள் லூஸ் ஆயிடுச்சு, அடர்த்தி இல்ல, தலைமுடி நரைக்க ஆரம்பிச்சிடுச்சு, இல்ல வழுக்க விழுது. இதற்கு காரணம் என்ன? புரோட்டீன், பயோட்டின், காப்பர் அண்ட் முக்கியமான சில நல்ல கொழுப்புகள். கண் பார்வை கோளாறு ஏற்படுது, கண் பார்வை மங்க தொடங்குது, எழுத்துக்கள் சரியா தெரிய மாட்டேங்குது, கண்ணில் வந்து வலி, வீக்கம் இதெல்லாமே ஏற்படக்கூடியது. இதற்கு முக்கியமான காரணம் விட்டமின் A, விட்டமின் B காம்ப்ளெக்ஸ், இந்த விட்டமின்ஸோட பற்றாக்குறை. வாயில புண்ணு இருக்கு, அல்சர் ஏற்படுது, உதடுல வந்து வெடிப்புகள் இருக்கு, பல் ஈறுகள் இருந்து ரத்த கசிவு இருக்கு. இதற்கு பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸும் விட்டமின் சியும் காரணம். தைராய்டு ப்ராப்ளம் வருதா, அயோடினோட டெஃபிஷியன்சியா இருக்கலாம், இல்ல அதிகமாக அயோடின் சுரக்கிறதுனாலுமே இருக்கலாம். பெண்களுக்கு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்? பீரியட்ஸ் ரெகுலரா வராது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். இதற்கு மெக்னீசியம், மேக்னீஸ் அண்ட் ஜிங்கோட பற்றாக்குறை காரணம். எலும்புகளோட தேய்மானம் ஏற்படுறதுக்கு முக்கியமா விட்டமின் டி, கால்சியம் அண்ட் மெக்னீசியம் காரணம். ஸோ இத்தனை விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறையினால தான் நம்ம உடம்புக்குள்ள பல விதமான நோய்கள் ஏற்படுகிறது. அதனால தான் வெஸ்டீஜ் பிரைம்ல காம்பயோட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ காம்பயோட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்குன்னா, மல்டி விட்டமின் அண்ட் மல்டி மினரல்ஸ், ஃபேட் சாலுபிள், வாட்டர் சாலுபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மல்டி விட்டமின்ஸ் இதுல இருக்கு. 16 வகையான மினரல்ஸ் காம்பயோட்டிக்ஸ்ல இருக்கு. இது தவிர ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக். ப்ரோபயோட்டிக் அப்படின்னா நம்ம வயிறுல உணவை செரிமானம் பண்றதுக்கு சில நல்ல கிருமிகள் தேவைப்படுது. அந்த நல்ல கிருமிகளை தான் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிருமிகள் வந்து நிறைய மல்டிப்ளை ஆகணும், அதே போல உயிர் வாழும். அதற்கு தேவைப்படக்கூடிய உணவு அதுதான் ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் இருக்கக்கூடியதான் வெஸ்டீஜ் பிரைம் இருக்கக்கூடிய காம்பயோட்டிக்ஸ். ஸோ காம்பயோட்டிக்ஸ் யார் எடுக்கலாம்? ஒரு நாளும் நல்லா தெம்பா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், நல்ல ஆக்டிவிட்டிஸ்லாம் ஹெல்த்தியா நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு காம்பயோட்டிக்ஸ் எடுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். எலும்பு மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அலர்ஜினால சீசன் சேஞ்ச் ஆச்சுன்னா உடனடியாக எனக்கு சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, இந்த மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறவங்க காம்பயோட்டிக்ஸ் பயன்படுத்தலாம். 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காம்பயோட்டிக்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் கன்சீவ் ஆகல, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறையினால ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல காம்பயோட்டிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணலாம். காம்பயோட்டிக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். ஸோ ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது காலையில் எடுக்கணுமா, மதியம் எடுக்கணுமா, நைட் எடுக்கணுமா, எப்போ வேணாலும் எடுக்கலாம். பட் ஒன்ஸ் ஒரு டைம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெகுலரா அந்த டைமை ஃபாலோ பண்ணுங்க. புதர்கள்ல மண்டி கிடைக்கக்கூடிய ஒரு பழ வகை, பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழ வகை அதுதான் இந்த சீபக்தான். சீபக்தானுக்கு எத்தனை விதமான ஹிஸ்டரி இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்டர்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர்ஸ்க்கு இந்த சீபக்தான் மூலமா தான் உணவு தயார் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது சீபக்தான். காரணம், சீபக்தான்ல விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃபிளாவனாய்ட்ஸ், விட்டமின் பி, இத்தனை விதமான விட்டமின்ஸ் இருக்கக்கூடியது சீபக்தான். ஒமேகாங்கிற ஒரு நல்ல கொழுப்பு நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடியது, ஆனால் உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. எஸ்பெஷலி இந்த ஒமேகா பொறுத்த வரைக்கும் 3, 6, 7 and 9 எல்லா விதமான இந்த ஒமேகா நல்ல கொழுப்புகள் இருக்கக்கூடிய ஒரே பழம்னா அது இந்த சீபக்தான். ஜிங்க், அயன், மெக்னீசியம், இந்த மினரல்ஸ் இதுல இருக்கு. அமினோ ஆசிட்ஸ், மெத்தியோனின், லூசின், லைசின், கிளைசின், இந்த 4 விதமான புரதச்சத்துக்கள் சீபக்தான்ல இருக்கு. ஸோ சீபக்தான்ல
ஒரே ஒரு பழம், அந்த பெரின்னு சொல்லக்கூடிய ஒரு பழத்துல 190 பயோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் சீபக்தான்ல இருக்கு. ஸோ சீபக்தான் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு நாள் எனக்கு நல்ல ஹை எனர்ஜி லெவல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க சீபக்தான் எடுக்கலாம். வேலை செய்யறதுல அதிக கவனம் வேணும் அப்படிங்கிறவங்க சீபக்தான் பயன்படுத்தலாம். பாடி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சீபக்தான் எடுக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது, நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது, செரிமான சக்தி அதிகப்படுத்தக்கூடியது சீபக்தான். சர்க்கரை நோய் இருக்கா, இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கா, சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, தைராய்டு இருந்தால் தைராய்டில் ஹைப்பர் ஹைப்போ என்ன மாதிரி தைராய்டு இருந்தாலும் சரி, சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். செரிமான ப்ராப்ளம் இருக்கா, சாப்பிட்ட உடனே உணவு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, இல்லை உணவு வந்து அப்படி எருக்கழிச்சிட்டு வெளில வருது, இந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல உணவு குழாய், வயிறு, குடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கா, சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சீபக்தான் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெட்டாமைண்டுங்கிற ப்ராடக்ட். 2013 ஒரு ரிசர்ச்ல குறிப்பிடுறாங்க, நம்ம ஹியூமன் பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையில எவ்வளவு நேரம் கவனம் செலுத்த முடியும் அப்படின்னா, மேக்சிமம் போனா 12 செகண்ட். நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்மளுடைய அட்டென்ஷன் இது 12 செகண்டுக்கு மேல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது ரீசெண்டா இருக்கக்கூடிய ரிசர்ச்ல கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் படி என்ன சொல்றாங்க, அந்த 12 செகண்ட் குறைஞ்சி இன்னைக்கு 8 செகண்ட் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஸோ 8 செகண்டுக்கு மேல ஒரு வேலையில் நம்மளால முழு கவனத்தை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கோல்டு ஃபிஷ் எடுத்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ்க்கு 9 செகண்ட்ஸ் வந்து அதோட கான்சென்ட்ரேஷன் பவர் இருக்கும். ஸோ ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை விட இன்னைக்கு மனுஷங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷன், அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. காரணம், உணவுல முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை. அந்த ஊட்டச்சத்துக்கு பேர் தான் பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். லிபிட்ஸ் அப்படின்னாலே கொழுப்புகள், கொழுப்பு வகையை சேர்ந்தது. அந்த பாஸ்போலிபிட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமாக மூளைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு. நம்ம பிரெயினை மட்டும் தனியா எடுத்து பார்த்தோம்னா, அந்த 60% மூளைக்கு தேவைப்படக்கூடிய அந்த நல்ல கொழுப்பு இந்த பாஸ்போலிபிட்ஸ். அந்த பாஸ்போலிபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வகை, அதுக்கு பேர் தான் பாஸ்பாட்டிடில் செரின். இந்த மெட்டாமைன் இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாஸ்போலிபிட்ஸ்ல மெயினா அந்த பாஸ்பாட்டிடில் செரின் பிளஸ் ஃபெரிக் சாக்கரைடு. இதயத்தை விட, கல்லீரலை விட 6 மடங்கு அதிகமாக இந்த நல்ல கொழுப்புகள் மூளைக்கு தேவைப்படுகிறது. பியூர் வெஜிடேரியன் ஃபுட் எடுக்கிறவங்க இருக்காங்களா, அந்த பியூர் வெஜிடேரியன்ல ஒரு நாளைக்கு 50 மில்லிகிராம் தான் கிடைக்கும். நான்வெஜ் எடுக்கிறவங்க இருக்காங்களா, நான்வெஜ் சோர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 100-150 மில்லிகிராம் தான் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆனா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு தேவைங்கிறாங்க, 300 மில்லிகிராம் தேவைப்படுது. ஸோ இந்த 300 மில்லிகிராமே ரொம்ப ரொம்ப அளவு கம்மி தான். பட் அந்த 300 மில்லிகிராம் கூட நமக்கு கிடைக்காதனால தான் நம்மளுடைய மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா செயல் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ மெட்டாமைன் யாருலேருந்து கொடுக்கலாம்னா, 12 வயசுலேருந்து இந்த ப்ராடக்டை கொடுக்கலாம். 12 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த அட்டென்ஷன், மெமரி, லேர்னிங், கற்றுக்கக்கூடிய ஆர்வம், பிஹேவியர் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜில் படிக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு தனித்திறமையோட இருக்க வேண்டியது அவசியம். ஸ்மார்ட்னஸ், அலர்ட்னஸ் இது எல்லாமே இருக்க வேண்டியது அவசியம். ஸோ மெட்டாமைன் எடுக்கிறதுனால இது கிடைக்கக்கூடியது. வயதானவங்க, 50 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு பொதுவாகவே அந்த மெமரி ரெகக்னிஷன் ஒருத்தரை பார்த்தா இவர் பேரு, இவர் இன்னாரு, இவர் பேர் இது அப்படின்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்றது குறைஞ்சிடும். அதே போல மெமரி ரீகால், ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருந்தோமா, அது எங்க பார்த்தோம், எப்படி பார்த்தோம், என்னங்கிறது இந்த ரீகால் பண்ணக்கூடிய தன்மை குறைய ஆரம்பிச்சிடும் வயது ஏற ஏற. ஞாபக மறதி, இந்த கண்டிஷன்ஸ்ல 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க மெட்டாமைன் எடுக்கிறதுனால அந்த ரெகக்னிஷனோ, ரீகாலோ, இந்த ஞாபக சக்தி இது எல்லாமே அதிகரிக்கும். மெட்டாமைன்ல எக்ஸலண்டான வெனிலா அண்ட் சாக்லேட் ஃபிளேவர் இருக்கு. ஸோ மெட்டாமைன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி அப்படியே சூ பண்ணி சாப்பிட்டா போதும். மெட்டாமைனை முழுங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ வெஸ்டீஜ் பிரைமில் இருக்கக்கூடிய இந்த 4 ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இம்யூனிட்டி பூஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்திக்கான ப்ராடக்ட்ஸ். ஏன் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும்? பிகாஸ் நம்ம உடம்புல கிருமிகள்னால, பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ், இதனால தொடர்ந்து இது ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. இதனால நம்ம நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல முதல்ல நோனி.
நுணாக்காய் நுணாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோனியில ஜெரோனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இந்த ஜெரோனின் செல்களோட கதவுகளை திறந்து வைக்கும். ஸோ செல்களோட கதவுகள் திறக்கிறதுனால என்ன ஆகுது, ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷன் இன்னும் அதிகமாகும். நம்ம என்ன உணவு எடுக்கிறோமோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக செல்களுக்கு போய் சேரும். நோனிக்கு பலவிதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நோனி செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. நோனி புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை உண்டு. புற்றுநோய் வராமலும் தடுக்கக்கூடிய தன்மை நோனியில உண்டு. நோனி ஒரு நல்ல வலி நிவாரணி. வலி தாங்கக்கூடிய சக்தியை நோனி அதிகப்படுத்தும். நம்ம உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. நம்ம உடம்புல நச்சு பொருள்கள் டாக்ஸின்ஸ், இந்த டாக்ஸின்ஸ் வந்து உருவாகாமல் அதை டீடாக்சிஃபை பண்ணக்கூடியது நோனி. மன அழுத்தத்தை குறைக்க முடியும். அதே போல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது நோனி. வயிறு குடல் இருக்கக்கூடிய பூச்சிகள் கிருமிகள் அழிக்கக்கூடிய தன்மை நோனிக்கு உண்டு. நோனி இருக்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தும். ஸோ சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க நோனி பயன்படுத்தலாம். கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நோனி கொடுக்கலாம். முக்கியமாக பிளட் கிளாட்டிங், ஸோ மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்களையோ இல்லை இதயத்திலையோ இங்கேருந்து பிளட் கிளாட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிளாட்டிங் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது நோனி. நோனி ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடல் பாசி, சமுத்திர பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பைருலினா. ஸ்பைருலினால இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உண்மையிலே என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு மனித குலம் உயிரோட இருக்க முடியும்னா அதற்கு இந்த ஊட்டச்சத்தால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தனை விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்பைருலினா. 60 to 75% ஆஃப் வெஜிடபிள் புரோட்டீன்ஸ் இருக்கக்கூடியது ஸ்பைருலினால. கார்போஹைட்ரேட், சர்க்கரை சத்து ஸ்பைருலினால இருக்கு. GLA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கொழுப்பு ஸ்பைருலினால இருக்கு. அயர்ன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், செலினியம் முக்கியமான மினரல்ஸ் ஸ்பைருலினால இருக்கு. எல்லா பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், விட்டமின் கே, விட்டமின் இ, விட்டமின் ஹெச் ஸ்பைருலினால இருக்கு. ஃபைகோசைனின், குளோரோஃபில், ஜாந்தோஃபில், பீட்டா கரோட்டின்ஸ் இந்த மாதிரி முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். ஸோ இத்தனை விதமான இன்கிரீடியன்ஸ் ஸ்பைருலினா இருக்கிறதுனால, ஸ்பைருலினா எடுக்கிறதுனால கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தில் வரக்கூடிய பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. இரண்டாவது, தைராய்டு ப்ராப்ளம், எஸ்பெஷலி ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்பைருலினா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்பைருலினா பயன்படுத்தலாம். ஸ்பைருலினா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். விட்டமின் B12 இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. ரத்த சோகை, அனீமியா வராமலும் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. கண் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். செலினியம் முக்கியமான மினரல் ஸ்பைருலினால இருக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது. பெண்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் PMS, ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம், பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடல் சோர்வு, மன அழுத்தம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஸ்பைருலினா. இரண்டாவது, நீர்க்கட்டிகள், PCOD அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீர்க்கட்டிகளை அகற்றக்கூடியது ஸ்பைருலினா. மிஸ்கேரேஜ், கரு உருவாகும் ஆனா கர்ப்பம் வந்து கலைஞ்சு போகும், அதான் மிஸ்கேரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த கர்ப்பப்பை வீக்கா இருக்கிறதுனால அந்த பாதிப்பு ஏற்படலாம். ஸோ ஸ்பைருலினா கொடுக்கறதுனால கரு கலையிறது தடுக்க முடியும். அதே மாதிரி கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, கன்சீவ் ஆகும்னு நினைக்கிறவங்க ஸ்பைருலினா பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் ஸ்பைருலினா வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். சீம்பால் இருந்து உருவாக்கப்படுறது தான் கொலஸ்ட்ரம்ங்கிற இந்த ப்ராடக்ட். கொலஸ்ட்ரம்ல 5 விதமான நோய் எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கக்கூடிய தன்மை கொலஸ்ட்ரம்ல இருக்கு. இதனால 5 விதமான பெனிஃபிட், 3 விதமான பெனிஃபிட்ஸ். வளர்ச்சியை தூண்டக்கூடியது, நல்ல ஹைட் வேணும், வெயிட் வேணும், அந்த growth அதை கொடுக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை கொலஸ்ட்ரம்ல இருக்கு. கொலஸ்ட்ரம்லையும் புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் உடலுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் கொலஸ்ட்ரம்ல இருக்கு. ஸோ கொலஸ்ட்ரம் எடுக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள், திசுக்கள் இதை ரிப்பேர் பண்ணி ஹெல்த்தியான செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸா மாத்துறதுனால நல்ல எனர்ஜி லெவல்ஸ் நம்ம பாடியில இருக்கும். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, ரெக்கவரி ஸ்பீடா ஆகணுமா, கொலஸ்ட்ரம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். எலும்புகள் வீக் ஆகாம தடுக்கிறது, இந்த போன் மாஸ் அதிகப்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரம். ஸ்கின்னோட ஹெல்த்தை பாதுகாக்கக்கூடியது கொலஸ்ட்ரம். ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். சோத்து கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அலோவேரா பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கிளைமேட்டா இருந்தாலுமே இது வளரக்கூடியது.
அதே போல நீர் அதிகமாக உறிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை அலோவேராக்கு உண்டு. அலோவேரால கிட்டத்தட்ட 20 வகையான புரதச்சத்துக்கள் உண்டு. அதே மாதிரி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ கூறுகள் அலோவேரால இருக்கு. அலோவேரா எடுக்கிறதுனால உடல் உஷ்ணத்தை குறைக்க முடியும். பாடி ஹீட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ள வளரும். இரண்டாவது, நம்ம பாடியோட pH பேலன்ஸ். ஏன்னா நம்ம பாடி பொறுத்த வரைக்கும் அமிலத்தன்மை எப்போதுமே இருக்கு. ஆனா கரியமிலத்தன்மை ஆல்கலைன், இந்த ஆல்கலைன் ஃபார்முக்கு நம்ம பாடி மாறணும். அதற்கு அலோவேரா நம்ம எடுத்துட்டு வரணும். அலோவேரால விட்டமின் ஏ இருக்கு. விட்டமின் ஏங்கிறது கண் பார்வைக்கு நல்ல விட்டமின். விட்டமின் சி இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். விட்டமின் இ இருக்கு, தலைமுடி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. அண்ட் விட்டமின் கே, இந்த விட்டமின் கே பொறுத்த வரைக்கும் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். ஸோ தலைமுடி ப்ராப்ளம் இருக்கு, ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கா, அலோவேரா ரெக்கமெண்ட் பண்ணலாம். மலச்சிக்கல் வராமல் தடுக்கக்கூடியது அலோவேரா. செரிமான சக்தியை அதிகப்படுத்தும். ரத்தத்துல சர்க்கரை மற்றும் கொழுப்போட அளவுகளை கட்டுப்படுத்தக்கூடியது அலோவேரா. இன்ஃபேக்ட் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த பைல்ஸுக்கு என்ன சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பைல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸும் நம்ம கிட்ட இல்லை, சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்க முடியாது. பட் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, மோஷன் போகும்போது மோஷன் ரொம்ப ஹார்டா இருந்துச்சுன்னா தென் ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஸோ மோஷன் ஃப்ரீயா போகிறதுக்காக அலோவேரா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் அலோவேரா வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். அடுத்ததான் ஆம்லா. ஆம்லானா முழு நெல்லிக்காய். இந்த முழு நெல்லிக்காய் பொறுத்த வரைக்கும் விட்டமின் சியோட ரிச் சோர்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் சினால 2 பெனிஃபிட்ஸ். ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். 2வது, அந்த ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷனை அதிகப்படுத்தக்கூடியது. ஆம்லால கிடைக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். தலைமுடி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், முடி கொட்ட ஆரம்பிக்குது, வழுக்க விழ ஆரம்பிக்குது, இல்ல தலைமுடி சின்ன வயசுலயே நரைக்க ஆரம்பிக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அதை தடுக்கிறதுக்காக ஆம்லா ரெக்கமெண்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட்ஸ் என்ன அப்படின்னா, நரைச்ச முடிக்கு என்ன சப்ளிமெண்ட் கொடுத்தா திரும்ப கருப்பாகும் அப்படின்னு. நரைச்ச முடிக்கு கலர் தான் பண்ண முடியுமே தவிர சப்ளிமெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த செல்ஸ் எல்லாமே டெட் செல்ஸ், அந்த ரூட்டே ஆல்ரெடி போயிடுச்சு, அதை திரும்ப கருப்பாக்க முடியாது. ஆனா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால, ஆம்லா எடுக்கிறதுனால திரும்பவும் அந்த செல்ஸ் டெட் செல்ஸா மாறாமல் தடுக்க முடியும். ஆம்லா எடுக்கிறதுனால கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடியது. அவர் கண் விஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஆம்லா. பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல வரக்கூடிய வயிறு வலி, கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த வயிறு வலி ஏற்படாமல் தடுக்க ஆம்லா ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆம்லா எடுக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய் வராமல் தடுக்க முடியும். அதே போல எலும்பு மூட்டு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது. புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை ஆம்லாக்கு உண்டு. பித்தப்பை, சிறுநீர் பையில உருவாகக்கூடிய கல், அந்த கல்லை உடைக்கக்கூடிய தன்மை ஆம்லாக்கு உண்டு. ஸோ ஜென்ரலா ப்ரீ மெச்சூர் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம், இளமையில் முதுமை. இளமையில் அந்த முதுமை ஏற்படாமல் தடுக்கக்கூடியது ஆம்லா. ஆம்லா டெய்லி ஒரு 2 கேப்சூல் வெறும் வயிற்றுல எடுத்துட்டு வரணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேட்டகரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. பிகாஸ் பேசிக்கா சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, இந்த 2 விதமான சத்துக்கள், இந்த 2த்தையுமே மேக்ரோ நியூட்ரிஷன், நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஆனா இந்த ஊட்டச்சத்துக்கள் அளவுக்கு அதிகமா போனாலோ இல்ல குறைஞ்சாலோ இதனால நம்ம உடம்புக்குள்ள நோய் ஏற்படலாம். எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும், அதற்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுங்கிறத இந்த கேட்டகரியில நம்ம பார்க்கணும். ஸோ கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம்னா என்ன? இதயம், ரத்த குழாய்கள், ரத்தம், இது 3ம் சேர்ந்தது தான் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம், இது கரெக்டா வேலை செஞ்சதுனா தான் நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர், அந்த ஹீட் பேலன்ஸ் ஆகும். 2வது, ஊட்டச்சத்துக்கள் செல்களுக்குள்ள முழுமையாக கிடைக்கும். அப்ப இது கரெக்டா இருக்கணும்னா ரத்த குழாய்கள், ரத்தம், இதயம், இது 3மே ஆரோக்கியமாக இருக்கணும். பொதுவா இதயத்துல வரக்கூடிய நோய்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1, இந்த கெட்ட கொழுப்பு ரத்த குழாய்களை போய் அடைப்பை ஏற்படுத்தும். ஸோ ஒன்ஸ் இந்த அடைப்பை ஏற்படுத்தும் பொழுது என்ன ஆகுது, ரத்த ஓட்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜில் இந்த கொழுப்பு ரத்த குழாய்களை முழுமையாக போய் அடைப்பை ஏற்படுத்தும் போது பிளட் ஃப்ளோ டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். இதான் கரோனரி ஆர்டரி டிசீஸ், அத்ரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம்ல நம்ம சொல்லுவோம். இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ரத்த குழாய்களோட அந்த எலாஸ்டிசிட்டி, விரிவுத்தன்மை, இது டோட்டலா குறைஞ்சிடும். ஒரு பிளாஸ்டிக் எப்படி ஒரு ஹார்டான பிளாஸ்டிக் இருக்கோ அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் இது ரொம்ப ஹார்டா மாறிடும். எதனாலுமே இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம்.
ஸோ வெஸ்டீஜ் ஃபிளாக்ஸ் ஆயில். ஃபிளாக்ஸ் அப்படிங்கிறது ஆளி விதைகள் அப்படின்னு சொல்லும். ஃபிளாக்ஸுக்கு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்த குழாய்கள்ல படிஞ்சிருக்கக்கூடிய கொழுப்பு இதை கரைச்சி ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும். ஃபிளாக்ஸ்ல இது அதிகமாக இருக்குன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கு. ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பாடி வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபிளாக்ஸ் ஆயிலும் பயன்படுத்தலாம். ஏன்னா ஃபைபர் நார்ச்சத்தை பொறுத்த வரைக்கும் வெயிட் ஏறக்கூடாது. ரெண்டாவது கொழுப்பை கரைக்க ஆரம்பிக்கிறதுனால பாடி வெயிட்டை குறைக்க முடியும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹைப்போ என்ன மாதிரி தைராய்டு இருந்தாலுமே ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபிளாக்ஸ் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ALA அப்படிங்கிற ஆல்பா லிபோயிக் ஆசிட் இது புற்றுநோய் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. லிக்னன்ஸ் ஒரு பொருள் ஃபிளாக்ஸ்ல இருக்கிறதுனால வயோதிகத்தன்மை ஏற்படாமல் தடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ஃபிளாக்ஸ் எடுக்கிறதுனாலுமே தலைமுடிக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த கலர் பர்ஃபெக்ஷன் என்ன, இப்போ நம்ம ஒன்று பார்க்குறோமா அந்த நிறங்கள் நம்ம கண்ணுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அந்த கலர் பர்ஃபெக்ஷன் அதை கொடுக்கக்கூடியது ஃபிளாக்ஸ் ஆயில். இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, இல்லை எப்பயாவது பீரியட்ஸ் வருது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்க ஃபிளாக்ஸ் ஆயில் கொடுக்கறதுனால ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. ஹார்மோன்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுனால பீரியட்ஸ் ரெகுலரா வர ஆரம்பிக்கும். 45-50 வயதை தாண்டும் போது பெண்களுக்கு மெனோபாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை அடையிறாங்க. இந்த இடத்துலயுமே ஹார்மோன்ஸோட இம்பேலன்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் ஏற்படலாம், ஆர் முடக்குவாதம் சொல்லக்கூடிய நோய் ஏற்படலாம். இந்த நோய்கள் மெனோபாஸ்ல வராம ஹெல்த்தியா மெனோபாஸை கடக்கிறதுக்கு ஃபிளாக்ஸ் ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் ஃபிளாக்ஸ் ஆயில் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். நம்ம உடம்புக்குள்ள சராசரியா ஒரு நாளைக்கு 7200 லிட்டர் ரத்தம் ஓடிட்டு இருக்கு. இந்த ரத்த ஓட்டம் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நம்ம பாடி சிஸ்டம் எல்லாமே பேலன்ஸ்டா ஒர்க் ஆகும். சில காரணங்களால் என்ன ஆகுது, ரத்த குழாய்களோட எலாஸ்டிசிட்டி விரிவுத்தன்மை அப்படிங்கிறது குறையுது. இது எலாஸ்டிசிட்டி குறையும் போது என்ன ஆகும், ரத்த ஓட்டமும் குறைய ஆரம்பிக்கும். இதான் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். L-ஆர்ஜினின், ரெஸ்பிரட்ரால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இத்தனை விதமான ஊட்டச்சத்துக்கள் L-ஆர்ஜினின்ல இருக்கு. ஸோ L-ஆர்ஜினின் என்ன பண்ணுது, இது நைட்ரிக் ஆக்சைடை உருவாக்குது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு ரத்த குழாய்களுக்குள்ள ஒரு ஷாக் மாதிரி கொடுத்துட்டே வரும். ஸோ அந்த ஷாக் கொடுக்க ரத்த குழாய்களோட விரிவுத்தன்மைங்கிறது அதிகமாயிட்டே வரும், ரத்த ஓட்டம் சீராகும். ஸோ ரத்த ஓட்டம் சீராச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஹை பிளட் பிரஷர் திரும்ப நார்மல் லெவல்ஸ்க்கு கொண்டு வர முடியும். நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கம் வராமல் தடுக்கக்கூடியது L-ஆர்ஜினின். பல இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், அத்ரோஸ்க்ளீரோசிஸ், ஆர்டீரியோஸ்க்ளீரோசிஸ், கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இந்த நோய்கள் இதுல இருந்து நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கக்கூடியது L-ஆர்ஜினின். L-ஆர்ஜினின் எடுக்கிறதுனால மூளையோட செயல்பாடுகள் நல்லா இருக்கும், ஞாபக சக்தி அதிகமாகும். அதே மாதிரி L-ஆர்ஜினின் சிறுநீரக ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடியது. டயாலிசிஸ்ல இருந்தாங்கன்னா பொதுவாக நம்ம எந்த சப்ளிமெண்ட்ஸுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். மேபி யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு, உப்பு அதிகமா இருக்கு, இல்ல கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்காக L-ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுக்கள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கா, கவுண்ட் கம்மியா இருக்கு, இல்ல அதோட வீரியம் கம்மியா இருக்கு, L-ஆர்ஜினின் ரெக்கமெண்ட் பண்ணலாம். L-ஆர்ஜினின் ஒரு சாஷே பாக்கெட் ஒரு 200 ml சாதா தண்ணியில கலந்து வெறும் வயிற்றுல காலையில ஒரே டைம் வெறும் வயிற்றுல எடுத்து வரணும். L-ஆர்ஜினின் பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா ஜென்ரலா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஆகும். ஸோ கண்ணாடி டம்ளர்ல L-ஆர்ஜினின் எடுத்துட்டு வரும்போது அந்த டோட்டல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். கோஎன்சைம் Q10 அப்படிங்கிறது ஒரு விட்டமின் மாதிரியான ஒரு பொருள். நம்ம உடம்புல ஒரு செல்லுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு இருக்கு. நம்ம ஸ்கூல்ஸ்ல படிச்சிருப்போம். இந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது என்ன சொல்லும், பவர் ஹவுஸ் ஆஃப் செல்ஸ். இந்த பவர் ஹவுஸோட வேலை என்ன, எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். ATP அப்படின்னு சொல்லும், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இதுதான் இந்த எனர்ஜி லெவல்ஸ். இந்த எனர்ஜியை அது கன்வெர்ட் ஆகணும்னா கோஎன்சைம் இருந்தாதான் அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும். பொதுவாகவே நம்ம உடம்புக்குள்ள இந்த கோஎன்சைம் உற்பத்தி ஆகுது. பட் 40 வயசு தாண்டும் போது இந்த கோஎன்சைம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் 20 வயசுல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தெம்பு 40ல இல்ல, 40ல இருக்கக்கூடியது 60ல இருக்காது, 60ல இருக்கக்கூடியது 80ல இருக்கிறது இல்ல. அப்ப அந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டும் பொழுது நமக்கு அந்த சோர்வு தன்மையோ இல்ல உடம்புல அந்த தெம்பு இதெல்லாம் இல்லாத காரணம் என்னன்னா அந்த கோஎன்சைமோட பற்றாக்குறை.
இப்போ மூளை எடுத்துக்கிட்டா மூளையில வந்து மெயினாக அல்சீமர்ஸ்ங்கிறதுனா டோட்டல் மெமரி லாஸ், ஞாபக மறதி, கோஎன்சைம் கொடுக்கலாம். பார்க்கின்சன்ஸ், கையெல்லாம் அப்படியே உதறிட்டே இருக்கும், அந்த பார்க்கின்சன்ஸ் கொடுக்கலாம். மைக்ரேன், ஹெட்ஏக், ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்லுவோம், கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். 90% கோஎன்சைம் எங்க தேவைப்படுதுன்னா ஹார்ட் மசில்ஸ்க்கு தேவைப்படும். பிகாஸ் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பம்பிங் மிஷின், அவ்வளவுதான். கல்லீரல் டேமேஜ் ஆகாம கோஎன்சைம் தடுக்கலாம். பாங்க்ரியாஸ், கணையத்துல டேமேஜஸ் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்கின்னோட ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு கோஎன்சைம் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் சொரியாசிஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்ல கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். மசில் டெவலப் ஆகணுமா, பாடி பில்டிங் பண்றாங்க, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றாங்க, மசில் ஸ்பீடா டெவலப் ஆகணும், எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா கோஎன்சைம் எடுத்துட்டு வரலாம். ஆண்களுக்கு ஸ்பெர்ம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, கோஎன்சைம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ கோஎன்சைம் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரணும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கோகோனட் ஆயில். பொதுவாக இந்த கோகோனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வர சந்தேகம் என்னன்னா, எதற்காக வெஸ்டீஜ்ல கோகோனட் ஆயில் அது ஒரு கேப்சூல்ஸ்ல போட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கோகோனட் ஆயிலுக்கும் வெஸ்டீஜ் கோகோனட் ஆயிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் வந்து இந்த வர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பொதுவாக இந்த கோகோனட் ஆயில் எப்படி தயாரிப்பாங்க, கொப்பரையாக்கி கொப்பரையிலேருந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி எண்ணெய் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய எண்ணெயில கெட்ட கொழுப்புகள் அதிகம். ஆனா நம்மளுடைய கோகோனட் ஆயில் பொறுத்த வரைக்குமே ஒரு தேங்காய் முழு வளர்ச்சி அடைஞ்சு இந்த கர்னல் ஒயிட் கலர் போர்ஷன், அந்த ஒயிட் கலர் போர்ஷன் அதுலேருந்து கோல்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு பேர் தான் வர்ஜின் கோகோனட் ஆயில், பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எடுக்கக்கூடிய எண்ணெயில மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் ஆல்பா லிப்போயிக் ஆசிட், இந்த 2 முக்கியமான ஊட்டச்சத்து இதுல இருக்கு. இதனால தான் கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் பொறுத்த வரைக்கும் மூளைக்கு, இதயத்திற்கு, கல்லீரலுக்கு இன்ஸ்டன்டா அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. வெஸ்டீஜ் கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை அதிகமாக்கும். ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கக்கூடியது நம்ம கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ். விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் இருக்கிறதுனால தலைமுடி ப்ராப்ளம், ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கக்கூடியது. அதே மாதிரி இது ஒரு நல்ல கிருமி நாசினி அப்படின்னு சொல்லுவோம். வயிறு குடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் இதை அழிக்கக்கூடிய தன்மை கோகோனட் ஆயில்ல இருக்கு. சின்ஸ் கெட்ட கொழுப்பை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொழுப்பை குறைச்சு நம்மளுடைய உடல் எடையும் குறைக்க முடியும். ஸோ வெயிட் லாஸ் வேணுமா, கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸும் பயன்படுத்தலாம். ஸோ பலவிதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் ஒரு நாளைக்கு 2 to 4 கேப்சூல் சாப்பிடும் போதே சேர்த்து கேப்சூலை முழுங்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பிட்ட உடனடியாக கோகோனட் ஆயில் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கோகோனட் ஆயில் கேப்சூல் பொறுத்த வரைக்கும் அட் டைம் 2 கேப்சூல், அந்த மாதிரி 2 வேலை. ஸோ ஒரு நாளைக்கு 4 கேப்சூல் வரைக்கும் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். ரைட். ஸோ டே 1க்கான ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சிருப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். அதே போல சப்ளிமெண்ட்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஒரு சப்ளிமெண்ட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ங்கிறது சப்ளிமெண்ட்டுங்கிறது இது வெறும் ஒரு மெடிசன் மாதிரி பார்க்காம நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸாக தான் நம்ம மெயினாக பார்க்கணும். பட் சின்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்லேருந்து நம்ம விடுபட சப்போர்ட் பண்ணக்கூடியது. சனிக்கிழமை ஷார்ப்பா 5 மணிக்கு மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், அதை தவிர சப்ளிமெண்ட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறதுக்கான கைட்லைன்ஸ், இது எல்லாமே முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட். இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வைங்க. ஐதர் நீங்க உங்க லீடர்ஸ்க்கு அனுப்பலாம், உங்க லீடர்ஸ் வந்து இந்த டவுட்ஸ் எனக்கு அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சனிக்கிழமை மீட் பண்ணும்பொழுது இந்த டவுட்ஸுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ் அண்ட் விஷ் யூ வெல். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு 3 நாள் நடக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங்கு. இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருக்கு, நாளைக்கு இல்லை, அடுத்தது வந்துட்டு சனிக்கிழமை அதே டைமுக்கு 5 மணிக்கு இருக்கு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு அன்னைக்கு அனௌன்ஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க எவ்வளோ பெரிய நிறைய பாயிண்ட்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, நமக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் எவ்வளவோ இருந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் அட்டன் பண்றப்போ தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ
ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மீட்டிங்ல நம்ம மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார்.